Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. Me.com, Amazon.in, Me Retail கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். ஆஸ்திரேலியா போகும்போது ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு எங்க போறாரு. இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற இடத்துல ஊடகங்கள் பூரா மறைச்சிட்டான். என்ன மறைச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, சிட்னியில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் இந்தியாவில் உண்மையை பேசுவது என்பது குற்றமாகிறது. மக்களை எந்த அளவிற்கு பொய் வழக்கு போடுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டும் இங்கிருக்கின்ற பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் போய் அங்கே உட்கார்ந்திருப்பது என்பதை நாங்கள் கண்டனம் செய்கிறோம் சொல்லிட்டு 40 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த படத்தை அங்கே போட்டாங்க. தமிழர்களை ஏமாற்றுவதற்கு தமிழை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள். சொன்னால் உடனே அரசியல் பேசணும்னு சொல்லுவான் அரக்கால் சட்டக்காரன், அவனெல்லாம் விட்டுருங்க. மற்றவன்லாம் வணங்குறான், இவன் மட்டும்தான் கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்கறது இல்லை, இவன் அறிவோட கேள்வி கேட்குறான். அறிவோட கேள்வி கேட்கறது முக்கியம் இல்லை, சுயமரியாதையோட கேள்வி கேட்குறான். இவனை சாமியை வச்சு ஏமாற்ற முடியல, வேற எதை வச்சு ஏமாற்ற முடியலன்னு சொல்லும்போது அவருக்கு அந்த ஏக்கம் அதிகமாகிடும். சாவர்கருடைய பிறந்த நாளாக சொல்லி ஏன் சாவர்கருடைய பிறந்த நாளில் அது பிறக்கணும்? அவங்க திட்டமிடல, அவங்க 28ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் போன்றவர் சாவர்கர் பிறந்த நாளுக்கு வேணுமே திறக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ராஜவேல், நீங்களும் மோடி மாதிரியே தெரியாத மாதிரி பேசுறீங்க. சாவர்கருக்கும் இந்து மதத்திற்கும் இருக்கின்ற ஒரே ஒரு தொடர்பு, அவர் சித்பவான் பிராமணர். அதை தவிர பெரியாருக்கு நிகரானவர் கொள்கையில் ஆரம்பத்தில். சாவர்கர் ஒரு கடவுள் மறுப்பாளர், ஏத்திஸ்ட். எப்படி சொல்கிறீங்க? அடிப்படையில் பின்பற்றும் ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாட்டில் இருக்கிறாங்க. இதுதான் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான முகம். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் கோவில்களுக்குள் செல்லுகின்ற உரிமை, கடவுளை வணங்குவதற்கு உண்டான உரிமை, கடவுள் உனது என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்த ஒரு பெரியார். ஆகவே இந்து மதத்தை வளர்க்கறதுக்கு பெரியார் ஒரு பெரும்பாடுபட்டிருக்கார். திறந்து வைப்பதற்கு அழைக்கவில்லை என்பது கூட, அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படவில்லை என்பதற்கு பின்னால் ஒளிந்திருப்பதே திருட்டுத்தனமான சனாதனம். சனாதனத்தினுடைய மூடநம்பிக்கையின்பால் வருகின்ற பெண்ணடிமைத்தனம், பெண்களை இழிவாக பார்க்கின்ற குணம், பெண்களை வேறு ஒரு போகப் பொருளாக பார்த்துவிட்டு அவர்களுக்கு தீட்டு என்றும் கைம்பெண் என்றும் ஒதுக்குகின்ற கயமைத்தனம். ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கே தலைவராக இருக்கின்ற ஒருவர் இல்லாமல் ஒரு விழா நடக்கும் என்று சொன்னால் அது பிறகு இருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை, எதுக்கு அப்புறம் கவர்னர் மாளிகை, எல்லாத்தையும் எடுங்க. நான் சொன்னது மாதிரி நேரு தன்னை பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிட்டவர், பெரியார் மாதிரி. சாவர்கர் மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்து மதத்தை தூக்கிட்டு போனவர் இல்லை நேரு. இந்த சனாதனத்தை கொண்டு போய் மீண்டும் நிறுவதற்கு செய்யப்படுகின்ற ஒரு போலித்தனமான முயற்சின்னு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கௌரி அம்மாள் என்கின்ற தேவதாசியிடம் கற்பகாம்பாள் கோவிலில் சென்று பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் வழக்கு போட்டுதான் பரதநாட்டியம் என்பதே வெளியில வந்துச்சு. வெளியில வந்ததுக்கு பிற்பாடு தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு டக்கு டக்குன்னு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த மரபுகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம நிகழ்ச்சி எடுத்து 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் சொந்த வேலையாக ஊருக்கு போனேன், நீங்களும் சில வேலைகளுக்கு கவனிச்சிட்டு இருந்தீங்க. இதுக்கு இடையில் சமூகத்தில் பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கு. பாராளுமன்ற புதிய கட்டிடம் ஜனாதிபதிக்கு அழைப்பு இல்லை அப்படிங்கிறது, அதை ஆளுங்க ஒன்றிய அரசு நியாயப்படுத்துறது, எதிர்கட்சிகள் எதிர்க்கிறது, அதில் செங்கோல் விவகாரம். இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா விவகாரம் என்னென்னா, அங்கே போயிட்டு தமிழன் பெருமையை மோடி பேசுகிறார். அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆஸ்திரேலியா போயிட்டு தமிழை பற்றி பேசுனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சிம்பு தனுஷ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் கூட கார்த்திக் வச்சு மிஸ்டர் சந்திரமௌலின்னு பண்ணுவார். அதாவது பெண்கள் ஒரு பையனை பார்க்கலன்னா அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு எந்த விதமான தரைத்தளத்துக்கும் இயங்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதனால் அந்த கதாநாயகன் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது சிம்பு, தனுஷ், மணிரத்னம் படத்தெல்லாம் சில சீன் வைப்பாங்க. எதையாவது ஒன்று பண்ணி அந்த பொண்ணை திரும்ப வைக்கிறது. இந்த மாதிரி என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனை ஏமாற்ற முடியல. நார்த் இந்தியாவில் போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஏமாற்ற முடியுது. மற்ற ஊரில் போனால் எல்லையில் இராணுவ வீரர்கள், இந்திய தேசப்பட்டுன்னு சொல்லி ஏமாற்ற முடியும். தமிழ்நாட்டில் எதுக்குமே தலை வணங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு உண்மையிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளே ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவன்லாம் வணங்குறான், இவன் மட்டும்தான் கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்குறது இல்லை, இவன் அறிவோட கேள்வி கேட்குறான். அறிவோட கேள்வி கேட்குறது முக்கியம் இல்லை, சுயமரியாதையோட கேள்வி கேட்குறான். இவனை சாமியை வச்சு ஏமாற்ற முடியல, வேற எதை வச்சு ஏமாற்ற முடியலன்னு சொல்லும்போது அவருக்கு அந்த ஏக்கம் அதிகமாகிடுது. அதாவது அத்தை பொண்ணை கொடுக்கலன்னா என்னமாவது ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான்ல முறப்பையன். அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு வேட்டி கட்டிட்டு உள்ள நுழையணுன்ற முனைப்பு மோடிக்கு இருக்கின்றது இந்நேரம் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இதை நான் சொல்லுவதற்கு காரணம், இவ்வளவு எளிமையாக நாம் யோசித்தாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் என்பது தமிழர்களுடைய நலனுக்கு மிக மிக எதிரானது. கீழடியில் ஆரம்பித்து செம்மொழிக்கு ஒதுக்கப்படுகின்ற பணத்திலிருந்து சமஸ்கிருதத்திற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மொழிக்குன்னு ஒன்றும் தனியாக எதுவுமே செய்யலை. பாரதியார் ஒப்புகிறதை தவிர, திருவள்ளுவர் ஒப்புகிறதை தவிர, புறநானூறு சொல்கிறத தவிர, எல்லா இடத்துலையுமே தமிழ் உலகின் சிறந்த மொழின்னு சொல்கிறத தவிர தமிழர்களை உயர்வாக பேசி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதனுடைய அடிப்படையில் வந்து நீங்கள் சொன்ன இடத்துலேருந்து முன்னாடி நடந்ததுன்னு, அதாவது ஆஸ்திரேலியா போகும்போது ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அங்கே போகிறாரு. இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற இடத்துல ஊடகங்கள் பூரா மறைச்சிட்டான். என்ன மறைச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா, சிட்னியில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் மற்ற தலைவர்களோடு எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எல்லோரையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற இடத்துல மோடி என்ன சொல்கிறாரு, ஒட்டுமொத்த உலகமே என்னுடைய குரலை இந்தியாவினுடைய குரலாக பார்க்குதுங்கிறார். இது தற்பெருமையினுடைய உச்சம். அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ன சொல்லணும்னா, இந்திய மக்களின் மொழியாக நான் உலகிற்கு நான் பேசுகிறேன், இந்திய மக்களின் சார்பாக நான் பேசுகிறேன் சொல்றது வந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது, மக்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். ஆனால் நான் பேசுகின்ற குரலை உலகம் முழுமையும் இருப்பவர்கள் இந்தியாவினுடைய குரலாக பார்க்கிறார்கள்ன்றது வந்து மிகப்பெரிய தலக்கணம். இது சுப்பிரமணிய சாமி தான் பதில் சொல்லணும். அது மங்கி பாத்தான்னு போன நிகழ்ச்சியில் சொன்னேன், ட்விட்டரில் போட்டேன். இதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால், அவர் அந்த கூட்டம் நடத்தி கொண்டிருந்த இடத்தில் சமமாக இன்னொன்று நடந்தது. அந்த நிகழ்ச்சி வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வழக்குப்படி எந்த ஊடகம் அதற்கு அதிகமான வெளிச்சம் தரல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த பக்கம் சிட்னியில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது இந்தியாவில் என்ன பண்ணாங்க, பிபிசியினுடைய ஆவணப்படத்தை வந்து தடை பண்ணாங்க. ஆமாம், தடை செய்தது மட்டுமல்ல, நீதிமன்றத்தின் மூலமாக போய் உத்தரவு கூட வாங்கினாங்க. வாங்கினது முக்கியமில்லை, இனிமேல் பிபிசி வந்து இதை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த நிறுவனத்தின் மீது பல சோதனைகள், வருமான வரி சோதனை உட்பட நடத்தப்பட்டது. அப்படி இருந்தாலும் கூட ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மனிதநேய செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், அங்கிருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆஸ்திரேலியாவினுடைய பாராளுமன்ற கட்டிடத்திற்குள், இது ரொம்ப முக்கியம், மோடி இந்த பக்கம் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் கான்பெராவில் கிரீன் செனேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஸ்டீல் ஜான் அப்படின்னு ஒரு பேர், ராபர்ட் ஸ்டீல் ஜான் அப்படின்னு ஒரு பேர், ஷூ பிரிட்ஜின்னு ஒருத்தர். இவங்க 2 பேர் இல்லாமல் ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர். அதில் சுமதி விஜயகுமார் என்று ஒரு தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளர், கல்பனா வில்சன் என்று ஒருவர். இவங்கெல்லாம் இல்லாமல் ஆகாஷி பட் அப்படின்ற பேர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆகாஷி பட் யாருன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சீவ் பட் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்த சஞ்சீவ் பட் 2002 குஜராத் கலவரத்தின் போது மோடி சொல்லித்தான் இந்த கலவரங்களை நாங்கள் வந்து மேற்பார்வையிட்டு மௌனமாக இருந்தோம்னு உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு அஃபிடவிட் போட்டார், பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்தார். அதனால் கைது செய்யப்பட்டு பல பொய் வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்ட சஞ்சீவ் பட் வந்து இன்னும் ஜெயிலில் இருக்கார். அவருடைய பெண் தான் ஆகாஷி பட். இந்த ஆகாஷி பட்டு, நான் சொன்ன சுமதி விஜயகுமார், கல்பனா வில்சன், மேற்படி 2 ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே கண்டனம் தெரிவிக்கிறான். அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் உண்மையை பேசுவது என்பதை குற்றமாகிறது. இதுதான் முக்கியமான அறிவிப்பு. இந்தியாவில் உண்மையை பேசுவது என்பது குற்றமாகிறது. மக்களை வந்து எந்த அளவிற்கு பொய் வழக்கு போடுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டும் இங்கிருக்கின்ற பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் போய் அங்கே உட்கார்ந்திருப்பது என்பதை நாங்கள் கண்டனம் செய்கிறோம் சொல்லிட்டு 40 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த படத்தை வந்து அங்கே போட்டாங்க. முழு படத்தையும் பிபிசி ஆவணப்படம் ஒளிபரப்பப்பட்டு விட்டது. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் என்று சொல்லப்படுகின்ற தென்கிழக்கு ஆசியாவினுடைய பிரதிநிதித்துவத்தில் எங்கெல்லாம் பிரச்சனைகள், மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்பதற்காக துவங்கப்பட்ட அமைப்பு இதை முக்கியமாக கையில் எடுத்திருக்கு. முக்கியமாக கையில் எடுத்து பேசுனத ஊடகங்கள் வந்து இதை வெளியில் சொல்லாமல், மோடி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க, என்னுடைய குரலை ஒட்டுமொத்த உலகமே வந்து இந்தியாவினுடைய குரலாக பார்க்கிறது என்று தலைக்கணம் சுமந்த தற்பெருமை கலந்த அந்த வாசகத்தை வந்து எல்லா பேப்பர்லையும் போட்டான். இதுதான் அதனுடைய பின்னணி. இதுக்கு அடுத்தது நான் கொஞ்சம் முன்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி அவர் போனது வந்து பப்புவா நியூகினியா. இந்த பப்புவா நியூகினியான்றது வந்து ஒரு 85 லட்சம் மக்கள், 85 லட்சம் மக்கள் வந்து ஒரு 2015-16 எடுத்த சென்சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி இருக்கலாம். இது சென்னையினுடைய மக்கள் தொகைக்கு சமம். இப்போ சென்னையில் வந்து ஒரு மேயர் இருக்காங்கல்ல, நம்ம பிரியா, அந்த பிரியா மாதிரி தான் அங்கே இருக்கிற பிரதமர். அது ஒரு சாவரின் ஸ்டேட்ன்றதால அவங்கள வந்து பிரதமர்னு சொல்லிடுவாங்க.
ஒரு எளிமையான நாடு, வறுமையான நாடு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிறை கைதிகளை கூட இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, நம்ம ஊரில் கொண்டு போய் அந்தமானில் வைக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சிறிய இடத்துக்கு போன இடத்துல அந்த பிரதமர் வந்து காலத்தொட்டு வணங்குறான்றது ஃபோட்டோ எடுத்து பெருசாக நியூஸ் போட்டாங்க. போட்டது முக்கியமல்ல, அங்கே போய் திருக்குறள் பேசினார். வழக்கப்படி திருக்குறள் பேசுறது மட்டும் இல்லை, அந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை மோடி வெளியிட்டார் அப்படின்னு அதை ஒரு செய்தியாக்குறாங்க. நல்ல செய்தி. திருக்குறளை வந்து வேற்று மொழியில் வெளியிடுவது என்பது நல்ல செய்தி. நான் வந்து இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் சென்றிருக்கின்ற சனாதனவாதிகள் இல்லாமல் உலக முழுமையும் குடியேற்றங்கள் வழியாக கூலி தொழிலாளிகளாக சென்று இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்ற தமிழர்கள் பற்றி பல நிகழ்ச்சியில் நான் பேசிட்டேன். இலங்கையில் தொடங்கி மொரீஷியஸ் போய், சீஷெல்ஸ் போய், மடகாஸ்கர் போய், ரீயூனியன் ஐலாண்ட் போய், சீஷெல்ஸ் போய், வெஸ்ட் இண்டீஸ் ஐலாண்ட்ஸ் இருக்கிற எல்லா இடங்களிலும் தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் என்னன்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர், மந்திரிகளாக இருப்பவர்கள், நவநீதன் பிள்ளை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது, சிவகாசியிலிருந்து சென்ற ஒரு எளிய மகன் நம்ம கோவை வேளாண் கல்லூரியில் படிச்சுட்டு, சசீந்திரன் முத்துவேல்னு ஒருத்தர் படிச்சுட்டு போய் அந்த இதில் பப்புவா நியூகினியாவில் ஒரு பல்பொருள் அங்காடின்னு சொல்லுவோம் இல்லை, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் அவர் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்த இடத்துல முதலாளிக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறாரு. முதலாளிக்கு வந்து ஒரு நஷ்டம் வருது, அந்த தொழிலை விற்கணும்னு போகும்போது அந்த கடையை அவர் வாங்குறாரு. வாங்கின பிற்பாடு 1க்கு 4 கடையை வாங்குறாரு. வாங்கின பிற்பாடு அந்த ஊரில் வந்து அவர் பிரஜையாகிறாரு, குடிமகனாக மாறுகிறார். மனைவியின் துணையோடு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பதவிக்கு வந்து நின்று ஒரு கவுன்சிலர் போஸ்ட் அளவுக்கு நின்று ஜெயிக்கிறார். ஜெயிச்சதுக்கு பிற்பாடு இன்றைக்கு ஒரு மாநிலத்தினுடைய அங்கிருக்கின்ற ஒரு சிறிய மாநிலத்தின் ஆளுநராக மாறியிருக்கிறார், கவர்னராக மாறியிருக்கிறார். சசீந்திரன் முத்துவேலிருந்து சிவகாசியிலேருந்து போனவர். இவர் தமிழ்நாட்டோட தொடர்பில் இருக்கார், நிறைய யூடியூப்பில் ப்ரோக்ராம் போடுவார். அவரை பற்றியும் நான் பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதை அப்படியே விட்டுட்டு அந்த மொழிபெயர்ப்பை மட்டும் வெளியில் வந்துட்டு இந்தியாவில் வந்து மறுபடியும் பிரதமர் என்ன பண்ணுறார், தமிழ்நாடு கையில் எடுத்துக்கிறார். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து ஒவ்வொரு இந்தியனும் தமிழனாக தன்னை உணர வேண்டும், தமிழ் என்பது உலகின் மூத்த மொழி, சிறந்த மொழி. இதை இப்போ மட்டும் அவர் பேசலை. நான் என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக ஒரு நிகழ்ச்சி போட்டிருப்பேன், மோடி அவர்களுக்கு நன்றின்னு போட்டிருப்பேன். தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது டெல்லியில் வந்து ஒரு பெரிய மைதானத்தில் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்போது 3 வருடங்களுக்கு முன்னால் தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழின்னு வந்து மோடி பேசுனது வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த இடத்தில் நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே போனீங்கனாலும் நீங்கள் வந்து இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள். தமிழர்களை ஏமாற்றுவதற்கு தமிழை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள். சொன்னால் உடனே அரசியல் பேசணும்னு சொல்லுவோம், அரைக்கால் சட்டக்காரன், அவனெல்லாம் விட்டுருங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீட்டு தேர்வு என்பது எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தமிழர்களுக்கு நீங்கள் அவ்வளோ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாநில மொழிகளுக்கு மாற்றுங்க, எல்லா மாநில மக்களுக்கும் சரியான உரிமை கிடைக்கும். அப்போ நீட்டை வந்து தமிழ் மொழியில் கொண்டு வாங்க. ஜல்லிக்கட்டு வந்து போராடி உச்சநீதிமன்றத்தில் போய் வந்து எடப்பாடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அவசர சட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து தான் இன்றைக்கி கொண்டு வர வேண்டிய நிலைமை வந்திருக்கு. கீழடி என்று வருகின்ற பொழுது அதனுடைய சரித்திரம் மறைக்கப்படுகிறது. அதுக்கு பெரிய போராட்டம் தேவைப்படுது. நீங்கள் தமிழ் தொல்லியல் துறைக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் செம்மொழி வளர்ச்சிக்கும் கொடுத்திருக்கின்ற பணத்தை விட சமஸ்கிருதனுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கின்ற பணம் எத்தனை மடங்கு அதிகம் என்பது உலகத்திற்கு நன்றாக தெரியும். பாராளுமன்றத்தில் வந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் எவ்வளோ பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் தமிழர்களுடைய நலனுக்கு எதிரான எல்லாவற்றையும் ஒரு புறம் அரங்கேற்றி கொண்டு உங்கள் கட்சியில் இருக்க மேனகா காந்தி தான் ஜல்லிக்கட்டை வந்து இவ்வளோ தூரம் கடுமையான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம். இப்படி வரலாற்றினுடைய எல்லா இடங்களிலும் திரிபுகளையும் மரபுகளையும் உடைத்தெறிந்து விட்டு பழைய வரலாற்றை அழிக்க முற்படுகின்ற இடத்தில் புதிய வரலாற்றை உங்களுடைய பெயரால் எழுதுவதற்கு, எல்லா விதமான வரலாற்றையும் அழிப்பதற்கு தயவு செய்து தமிழை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் என்று ஒரு தமிழ் உணர்வுள்ளவனாக தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் மோடியை கேட்க விரும்புகிறேன். என்ன மறுபடியும் வந்து இவங்க சொல்கிறாங்களே ஒழிய, அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு இந்தியனும் தமிழனாக உணர வேண்டும் என்று சொல்லுகின்ற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு தமிழனும் இந்தியனாக உணர்வதற்கு உண்டான வேலையை என்ன செஞ்சுருக்கீங்க? தமிழர்கள் ஏன் 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள்? யார் இங்கே நடத்துகிறாங்கன்றது வந்து நான் பேசுகிறேன்னா அது ஒரு தனி நிகழ்ச்சி. கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா இந்தியாவிலேருந்து கர்நாடகாவை பிரிக்க போகிறாங்கன்றீங்க, ஜம்மு காஷ்மீரில் அதை நிறைவேற்றிட்டீங்க. இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தீவிரவாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு உங்களுடைய அல்லக்கைகள்லாம் பேசுது. ஆனால் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு உண்டான இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு முதலில் குரல் கொடுப்பவனும் அதற்கு அள்ளி கொடுப்பவனும் தமிழன் தான் சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம். ஆகவே தமிழை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு
இவங்க வந்து பாராளுமன்றத்தில் போய் பேசுறது, வெளிநாடுகளில் போய் பேசினாலும் கூட நான் சொன்னது தான், அந்த ஏக்கம் வந்து நைனாவை போட்டு ஆட்டுது. என்னை செய்தாலும் ஏன் இவர்களை ஏமாற்ற முடியவில்லை? ஏன் இந்த மக்கள் மட்டும் கொஞ்சம் அறிவு சுடரொளியோடு வாழ்கிறார்கள்? இவனுக்கு மட்டும் தலைமையில ஏன் தீப்பந்தம் இருக்கு? இப்போ பாராளுமன்ற கட்டடத்தை வந்து திறக்க போறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆமாம். என்னைக்கு திறக்கிறாங்க? நாளைக்கு திறக்கிறாங்க. 28 என்பது விவாதத்தில் என்னெல்லாம் போயிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. யாருடைய பிறந்த நாளா சொல்லுது? சாவர்கருடைய பிறந்த நாளா சொல்லுது. ஏன் சாவர்கருடைய பிறந்த நாளில் அதை திறக்கணும்? அவங்க திட்டமிடல. அவங்க 28ன்னு சொல்றாங்க. நீங்க உங்களை போன்றவர் சாவர்கர் பிறந்த நாளுக்கு வேணும்னு திறக்கிறாங்க. நீங்க சொல்றீங்களா? ராஜவேல், நீங்களும் மோடி மாதிரியே தெரியாத மாதிரி பேசுறீங்க. அதாவது 28 என்பது சாவர்கர் பிறந்த நாள். ஆமாம். இது வைக்கும்போது உள்நோக்கம் இல்லாமல் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 28 தேர்ந்தெடுத்துக்கான காரணத்தை அவங்க சொல்லல இருந்தோம். தான் தெரிஞ்சு போச்சு இல்லை? அது நீங்களே சொல்கிறீங்க. அதாவது பாராளுமன்றம் வந்து பல மரபுகளுக்கு உட்பட்டு திறக்கப்படுதுன்றாங்க. இந்து மதத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதைப் போல பல வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. சாவர்கருடைய பிறந்த நாளை வந்து நீங்கள் கொண்டு வைக்கிறீங்க. அதாவது சனாதனம் என்று சொல்லப்படுவதற்கும் இந்து மதத்தினுடைய மேலாண்மையை நிறுவுவதற்கும் பயன்படுத்துகிற எல்லா இடத்துலையும் சாவர்கரோட பயன்படுதா? சாவர்கர் வந்து சிறைச்சாலைக்கு போனார், மன்னிப்பு கேட்டார், ஷூ துடைச்சாரு, பென்ஷன் வாங்கினார், எத்தனை முறை மன்னிப்பு கடிதம் எழுதினார்ன்றதெல்லாம் வரலாற்றினுடைய ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செஞ்சாலும் மறைக்க முடியாது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்தியாவினுடைய மரபு சார்ந்த மொத்த வரலாற்றையும் அழித்து விட்டு ஒரு புதிய வரலாற்றை எழுதுவதற்கு முயற்சிக்கிறார்கள். சமீபத்தில் வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் வந்து டார்வினுடைய பரிணாம வளர்ச்சியை தூக்க பார்த்தவங்க இவங்க. ஆமாம். டார்வினுடைய பரிணாம வளர்ச்சியை தூக்கிட்டு அது வந்து பாடத்திட்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 சயின்டிஸ்ட் வந்து லெட்டர் எழுதினாங்க. அந்த மாதிரி வரலாற்றை எல்லா இடத்துலையும் அழிச்சிடுவாங்க. கொண்டு போய் தசாவதாரத்தை உட்கார வைப்பான். அதை போன்ற வரலாறுகளை மறைக்க முயற்சிக்கின்ற இடத்தில் ஆர்எஸ்எஸ் தோழர்களுக்கே நன்றாக தெரியும், சாவர்கருக்கும் இந்து மதத்திற்கும் இருக்கின்ற ஒரே ஒரு தொடர்பு, அவர் சித்பவான் பிராமணர். அதை தவிர பெரியாருக்கு நிகரானவர் கொள்கையில் ஆரம்பத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாவர்கர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், ஏத்திஸ்ட். என்ன அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வரலாற்றினுடைய குறிப்புகளை தயவுசெய்து எடுத்து பாருங்க. அடிப்படையில் பின்பற்றுவங்க பூரா ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாட்டில் இருக்கிறாங்க. இதுதான் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய உண்மையான முகம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை வந்து ஏமாற்ற முடியலன்னு தெரிஞ்சுன்னா, பெரியார் தான் உண்மையான இந்து மதத்தை பற்றாளன்னு உனக்கு வரலாறு எழுதுவானுங்க. புரியுதா உங்களுக்கு? பெரியார் பண்ண தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் உள்ள உடலையோ, யாரெல்லாம் வெளியில் துரத்துனாங்களோ, யாரெல்லாம் கோமணம் கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் வழி பண்ணி கொடுத்தவர் அவர். நான் வந்து அதை வந்து பெரியார் பற்றி ஒரு வாட்டி சொல்லும்போது சொன்னேன், பெரியார் என்பவர் நம் காலத்தில் வாழ்ந்த இயேசுநாதர். இவரால் தான் கண்ணற்றவர்கள் இங்கே பார்த்தார்கள், காதற்றவர்கள் இங்கே கேட்டார்கள், வாயற்றவர்கள் இங்கே பேசினார்கள்னு எழுதினேன் நான். ஆகவே பெரியார் என்பவர் என் காலத்தில் வாழ்ந்த இயேசுநாதர் அப்படின்றது வந்து ஒரு பதிவு என்னோடது இருக்குது. அதனுடைய அடிப்படையில் கொஞ்ச நாள் போச்சிங்கன்னா, பெரியார் தான் இந்து மதத்துக்கு பெரிய சேவை பண்ணார்னு இவங்க சொல்லுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் கோவில்களுக்குள் செல்லுகின்ற உரிமை, கடவுளை வணங்குவதற்கு உண்டான உரிமை, கடவுள் உனது என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்த ஒரு பெரியார். ஆகவே இந்து மதத்தை வளர்க்கறதுக்கு வந்து பெரியார் வந்து ஒரு பெரும்பாடுபட்டிருக்காரு. நாளைக்கு புத்தகத்தை திருப்பி எழுதுவான். ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்த பெண் உரிமை, சுயமரியாதை, பெண்களுக்கான விடுதலை போராட்டம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பின்னாடி தள்ளுவான். பால்ய விவாகம் பண்ணி வச்சுட்டு என்னுடைய சமயம் சார்ந்த உரிமைன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட இடத்துல சாவர்கர் வந்து கடவுள் மறுப்பாளர், கடவுள் நம்பிக்கை அற்றவர். அவர் எப்படி ஒரு சனாதன தர்மத்தை காப்பாற்றுகின்ற இந்து மதத்தினுடைய தலைமை பீடத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டு கொண்டாடப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. அடிப்படையில் அவர் ஒரு இஸ்லாம் மத வெறுப்பாளர். பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே அவர் போய் அங்கே இருக்கிற அந்த பள்ளிக்கூடங்கள் மேலெல்லாம் கல் வீசினதுலாம் அவருக்கு பேரில் வரலாறு இருக்கு. பல இடங்களில் வந்து வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வந்தாலும் கூட கடவுள் மறுப்பாளராக இருந்த ஒருவர் இஸ்லாத்தின் மீது இருக்கின்ற வெறுப்பின் காரணமாக மட்டும், ஆனால் வந்து சில இடங்களில் வந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு போனாலும் ஜாதி பேர் போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். சில நீதி அரசர்களே அவங்க ஜாதி பேரை கடைசி வரைக்கும் விட்டதில்லை. அரசியல் தலைவர்களே சில பேர். ஆமாம், அது கம்யூனிஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் வெளியில் போனதுக்கு காரணம் வந்து இந்த ஜாதி பற்று தான். பிரணாப் முகர்ஜி கூட அதனால தான் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு போனார். அவருக்குள் இருக்கின்ற அந்த ஜாதி என்பது தலை காட்டுகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் பகுத்தறிவு பேசுவான், தமிழ் தேசியம்னுவான், முட்டியை முடிக்க கத்துவான், ஆனால் கடைசியில் ஜாதியில் போய் நிற்பான். புரியுதா உங்களுக்கு? அப்படி தான் போய் சவர்கர் நின்னார். கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கூட சனாதனத்தை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் அடிப்படையில் இருந்த இஸ்லாமிய வெறுப்புணர்ச்சி.
அவரை வந்து கொண்டு வந்து சனாதனத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கின்ற RSS கொண்டாடுகின்ற நேரத்தில் பாராளுமன்றத்தின் வரலாற்றில் இனிமேல் காந்தியினுடைய பெயர் என்பது, நேருவினுடைய பெயர் என்பது, இந்திராவினுடைய பெயர் என்பது, மொரார்ஜியினுடைய பெயர் என்பது, விபி சிங்கினுடைய பெயர் என்பது, நரசிம்மராவுடைய பெயர் என்பது, லால் பகதூர் சாஸ்திரியுடைய பெயர் என்பது எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இன்னும் ஒரு 200 விட காலத்திற்கு மோடி என்ற பெயர் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சாவர்கருடைய பிறந்த நாளை குறிப்பாக தேர்வு செய்து இந்த பாராளுமன்ற கட்டடத்தை திறக்கிறீங்க. ஆனால் அடிப்படையில் சாவர்கர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர்ன்றது வந்து எவனுமே பேச மாட்டான் பாருங்க, எவனும் பேச மாட்டான், அதை மறைச்சிடுவான். இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிற மோடியினுடைய முதல் நோக்கம் எந்தெந்த ஆளுங்களை எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தி இந்த திறப்பு விழா நடந்துகிட்டு இருக்கின்றது ஒரு பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாராளுமன்றத்தை புதுசாக கட்டணும்னு ஆசைப்பட்டவர் பிரதமர் மோடி. அவருக்கு கனவு, அந்த கனவு படி கட்டியாச்சு, அதை அவர் திறக்க போறார் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்றாரு. அதுக்கு ஏன் வந்து இப்போ ஜனாதிபதி அழைக்கணும் அப்படிங்கிறலாம் இவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறது அவங்க கட்டடம், அவங்க இந்திய பிரதமராக இவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் இவர் தான் ஆசைப்பட்டார், அதுக்கான முன்னெடுப்பை இவர் தான் செஞ்சார், அதை அவர் திறக்கிறாரு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, எவனாவது ஒருத்தன் போனால் கல்யாணம் வீட்டுக்கு போனால் நான் மாப்பிள்ளையாக தான் உட்காருவேன், சாவு வீட்டுக்கு போனால் பணமாக தான் இருப்பேன்வான். கவனம் எம்எல்ஏ இருக்கணும். இந்த கவனத்தை வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா மரபுகளை உடைத்து விட்டு, அரசியல் சாசனத்தினுடைய மாண்புகளை உடைத்து விட்டு அவர் திறப்பு விழா நடத்துறதுன்றது வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட இந்த சம்மந்தப்பட்ட ஜனாதிபதியே அமைதியாக இருக்காங்க. இல்லை வரேன் வழிக்கு வரேன். அதாவது எல்முருகன் வந்து பேச முடியுமா? இது எல்முருகன் பேச முடியுமா? எல்முருகன் வந்து 2 தோள்களை கொண்ட ஒரு மனிதனாக நான் பார்க்குறேன். தன்னுடைய சமுதாயத்திற்கு தான் சார்ந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை பார்த்துக்கிட்டு வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமையில் போய் உட்கார்ந்துருக்கான். அதாவது நீங்கள் முர்முவை பற்றி பேசுகிறீங்க. திரௌபதி முர்முவை அவரை தலைவராக கொண்டு அந்த திறப்பு விழா நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை என்பது முக்கியமல்ல, அவர் அழைக்கப்படவில்லை என்பதுதான் அடிக்கோடிட்டு படிக்க வேண்டிய செய்தி. அழைக்கப்படக்கூட இல்லை, அவர் திறக்கிறத விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் கழிச்சு போவோம். அந்த பாராளுமன்றத்திற்கு, இந்த புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் அழைக்கவில்லை. கால்கோள் விழா நடத்துவதற்கு அவரை அழைக்கவில்லை. இந்த இடத்தில் மிக முக்கியமான அரசியல் என்பது, இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களில் கொஞ்சம் மேலே வரான் இல்லையா, மேலே வந்தோடனே நம்ம இளையராஜா மாதிரி அவங்கெல்லாம் சனாதனி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு 2 பதவியை கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்மூடி மௌனிகளாகி கைகட்டி சேவை செய்வதற்கு தயாராகி விடுவார்கள். இந்த அடிமைகளை பயன்படுத்தி கொண்டு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பல கோவில்களில் உள்ளே விடப்படவில்லை. பூரி ஜெகநாதர் கோயிலில் கூட அவர் உள்ள விடலை. இதை போன்ற அவமானங்களை எல்லாம் சுமந்துட்டு தான் அவர் வெளியில் போனார். இந்த மாதிரி அவமானங்கள் இருக்கிற இடத்துல தான் எல்முருகன் போன்றவர்களையும் ஏமாற்றி உட்கார வைத்திருக்கிறார்கள். நசீர் போன்றவர்களுக்கு பதவி கொடுக்கிறார்கள். ஆரிஃப் கான் போன்றவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க. சத்யபால் மாலிக் போன்றவர்கள் முதுகெலும்போடு வெளியே வந்து பேசுகிறார்கள். அப்படி முர்மு என்று பார்க்கின்ற பொழுது அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதை விட, முர்மு வந்து இதே மாதிரி கைகட்டி வேலையை வந்து சத்தீஸ்கரில் வந்து ஆளுநராக இருக்கும்போது பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வந்து ஆளுங்கட்சிக்கு அடக்கமாக ஒடுக்கமாக இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 190 மசோதாக்கள் வந்து வழக்கப்படி தமிழிசை ஸ்டைலில், நம்ம ரவி ஸ்டைலில் வந்து அவங்களும் வச்சுருந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே போச்சு. அவங்க குடும்பத்தில் வந்து பல மரணங்கள் நடந்து அவங்க இருக்காங்க. இவங்க கூப்பிடாததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இது சனாதனத்தினுடைய ஆட்சி. இந்த சனாதனத்தினுடைய ஆட்சியில் வந்து பல சடங்குகள் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு அந்த பெரியவா சங்கராச்சாரியா இருக்க பாருங்க, அவரே இந்திரா காந்தி வரும்போது அந்த அம்மாவை நான் பார்க்க மாட்டேன், தீட்டு அப்படின்ட்டு ஒரு கிணத்துக்கு அந்த பக்கமாக உட்கார வச்சா தீட்டு கழிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாரத பிரதமரையே உட்கார வச்சு அனுப்பின கும்பல் இது. இவங்களுக்கு குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை அழைப்பதில் 2-3 காரணங்கள் இருக்கிறது. அது சனாதனம் சம்பந்தப்பட்டது. அந்த இடத்தில்தான் சனாதனம் உடைக்கப்பட வேண்டும் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குரலாக இருக்கணும். ஒன்று, ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒதுக்கப்பட்டதற்கும் காரணம் தெரியும், தலித் இனத்திலிருந்து வந்த காரணத்தால். இந்த அம்மா வந்து மலைவாழ் இனத்திலிருந்து வருகின்ற ஒரு எஸ்டி பிரிவிலிருந்து வந்தவங்க, கணவனை இழந்தவர். இவங்கெல்லாம் உள்ளே வந்தாவே தீட்டுன்னு நினைக்கிற கும்பல் இது. இவர்களை இதைவிடவும் அவமானப்படுத்துவது என்பது, இவங்க மேலே வந்து இந்த அமைப்புகள் இருக்க பாருங்க, இந்த அமைப்புகள் வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும். வழக்கு பதிவு செய்து இதனுடைய அடிப்படை காரணங்களாலேயே இவர் அழைக்கப்படவில்லைன்னு ஒரு வழக்கு பதிவு செஞ்சு, அது கண்டிப்பாக தோற்று போயிடும்.
ஆனால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்காக இந்த மலைவாழ் மக்களை போனால் அங்கே போய் ஏமாத்துறது, மேகாலயாவுக்கு போகும்போது சிலுவை போட்டுக்கிட்டு போகிறது, மணிப்பூருக்கு போகும்போது சிலுவை போட்டு போகிறது, அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது, நாகாலாந்து போகும்போது சிலுவை போட்டு போகிறது, கிறிஸ்தவர்களை விட்டு நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம், இங்கே பிஜேபிலாம் அதை தடுக்காது, அது எங்களுடைய கொள்கை இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை விட்டே பேச வைக்கிறது. அப்படி பண்ணும்போது முர்மு அவர்கள் ஒரிசாவிலிருந்து வந்திருக்கின்ற பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கின்ற காரணத்தினால மேற்படி காரணங்களுக்காக அவரை அழைக்கப்படவில்லை என்பதை விட நான் சொன்ன காரணம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல வந்து ஒரு இந்தியாவினுடைய முதல் குடிமகன் என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற அவரை வைத்து திறந்தால் ஒட்டுமொத்த கவனமும் முர்மு அவர்கள் பக்கம் திரும்பிவிடும். மோடி என்பவர் அங்கே 2வது இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளுக்கும் எதிரானது. இதை மோடி வந்து எப்படி தைரியமாக பண்ணுறான்னு எனக்கு தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஒரே நோக்கம், நான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, யாருடைய பெயரும் இனிமேல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கடவுள் மறுப்பாளரையே வச்சு இவங்க வந்து சனாதனத்தினுடைய தலைமையில் வச்சு அந்தமான் சிறையிலேருந்து அவர் புல்புல் பறவை மேலே பறந்து வந்து கர்நாடகாவுக்கு வருவான்னு சொல்லிட்டு புத்தகத்தில் போட்டவனுங்க. அறிவியல் வந்து கொடி கட்டி பறக்கின்ற இடத்தில் வந்து அடிமுட்டாள்தனமான கருத்துக்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதற்கு இந்த ஒரு கட்சியால் மட்டும்தான் முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்களை எங்கெல்லாம் ஏமாற்றிருக்காங்கன்னா, நான் சொன்னேன், மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரியுது, கலவரம் பற்றிக்கிட்டு எரியுது. ஏன் பற்றிக்கிட்டு எரியுது? நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சி வந்து மணிப்பூர் வந்து எரிகிறது, ஏமாறுமா தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி போட்டோம். ஆமாம். இப்போ ராஜவேல் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அமித்ஷா பற்றி நீங்கள் சொன்னீங்கன்றதால் நான் சொல்கிறேன். அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு மணிப்பூர் பற்றி? மணிப்பூரில் இருக்கின்ற மலைவாழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீதிபதி மேலே குற்றச்சாட்டு சொல்லி. புரிஞ்சுதா? அந்த நீதிபதி, தீர்ப்பு கொடுத்த நீதிபதி, தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு நீதிபதி எம்.வி. முரளிதரன். அவர் வந்து தலித். இப்போ அவரை கொண்டு போய் பகடக்காய் ஆக்கிட்டாங்களா? அவர் வந்து அது ஆராயாமல் கொடுத்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேம்பட்ட நிலையில் இருக்கின்ற மேத்தி இன மக்கள் வந்து மலைவாழ் மக்கள், கிறிஸ்தவர்களாக அதிகமாக அறியப்படுகின்ற மக்கள், 90% நிலத்தை வைத்திருக்கின்ற மக்களுக்கு இணையாக எங்களுக்கு வந்து ஜாதியினுடைய அடிப்படையில் எங்களையும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களாக அறிவிக்க வேண்டும், எஸ்டின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கின்ற ஆளும் கட்சியில் இருக்கின்ற 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், குக்கி என்ற பழங்குடி இனத்தை சார்ந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, இந்த மாநிலத்தில் இனிமேல் எங்களால் வாழ முடியாது, மேத்தி இன மக்களை அதிகபட்சமாக இருக்கிற இந்துக்களை நீங்கள் தூண்டிவிட்டு எங்களை வந்து 2ஆம் தர குடிமக்கள் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு அமித்ஷா. இதை சொன்னவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய ஆளுகின்ற மாநிலமாக இருக்கின்ற பெரும்பான்மை கட்சியினராக இருக்கின்ற மேத்தி இன மக்கள் தான் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறான், எங்களுக்கு எஸ்டி அந்தஸ்து வேணும்னு கேட்குறான். அந்த நீதிபதி ஒரு தவறான தீர்ப்பை கொடுக்குறார். இதுதான் மாநிலம் பற்றி கொண்டிருப்பதற்கு காரணம். ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிட்டு இன்சர்ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற கிளர்ச்சி, உள்நாட்டு கிளர்ச்சி, வெளிநாட்டு கிளர்ச்சி வரும் என்று சொன்னால் ஜனாதிபதியினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு சட்டப்பிரிவு 356 இடம் கொடுத்தாலும் கூட அதை கலைச்சிட்டா திருப்பி தேர்தல் வந்தால் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக இராணுவத்தை கொண்டு போய் இறக்கி அங்கே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இவ்வளவு செஞ்சுட்டு போகிற போக்கில் ஒரு நீதிபதி கொடுத்த தவறான தீர்ப்பு தான் காரணம் சொல்லும்போது இது நீதிமன்ற அவமதிப்புக்கு உண்டானது. உள்துறை அமைச்சர்னாலே யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழியை தூக்கி வழக்கப்படி தமிழ்நாட்டினுடைய குழந்தை முரளிதரன் தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க. இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிற அயோக்கியத்தனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழங்குடி மக்களை எப்படி ஏமாத்துனாங்கன்னு நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அசாமுக்கு போனாங்களா? அங்கே லச்சித் போர்போகான் 400 வருடங்கள் கழித்து இஸ்லாமியர்களை எதிர்த்து படை நடத்திய ஒரு வீரன், அவனுக்கு நாங்கள் சிலை திறக்கிறோம்னாங்க. போகின்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்ற எளிய மக்களை தன்வசப்படுத்துவதற்கு அவர்கள் மொழியில் பேசுறது, அவனை மாதிரி குல்லா போட்டுக்கிறது, அங்கவஸ்திரம் போட்டுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேட்டி கட்டுறது, அங்கவஸ்திரம் துண்டு போடுறது, இந்த துண்டு போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதை ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு கலடாஸ்கோப் ரோல் வந்து பண்ணுவார் மோடி. அப்படி மலைவாழ் மக்களை வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டோம், குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், தலித் ஒருத்தரை குடியரசுத் தலைவராகட்டும் எல்லாம் சொல்லிவிட்டு கோவிலுக்குள் விடாமல் ஒரு குடியரசுத் தலைவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு
இந்த பாராளுமன்ற கட்டடத்தினுடைய திறப்பு விழா இருக்கு பாருங்க, இந்த திறப்பு விழாவிற்கு அவங்கள முன்னிலைப்படுத்தி நடத்தலன்றது தான் இந்த 19 கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து அதை புறக்கணிக்கிறதா சொல்றாங்க. அது வரவேற்கத்தக்க முடிவு. ஆனால் இந்த கைகட்டிய அடிமைகள் இருக்கான் பாருங்க, யார் யார் மேலெல்லாம் நீ சிபிஐ வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வந்து இந்த சிபிஐ வழக்கை வந்து இனிமேல் வந்து நாங்கள் மேற்கொண்டு நடத்துவோம் சொன்னால் மாட்ட போகிற நிலைமையில் இருக்கானோ அவன் பின்னாடி பூரா போய் வரிசையில் நிற்கிறான். அதிமுக போதும் ஜெயக்குமார் சொல்றாரு. நான் தான் சொல்கிறேன், அதிமுக அப்புறம் பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடிக்கு வந்து ஒரு கேஸ் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் போகிறாரு? சந்திரபாபு ஏன் போகிறாரு? நான் வந்து ஒரு வழக்குக்காக விஜயவாடா போயிருந்தேன். அங்கே அந்த அமராவதிக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது உயர்நீதிமன்றத்துக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க ராஜவேல், வயற்காடுகளில் முப்போகம் நெல் விளைந்து கொண்டிருக்கின்ற வயற்காடுகளில் ஒரு தலைநகரம் கட்டுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 300-400 கட்டடங்கள் வந்து வீட்டு மனைகளாக வந்து மாற்றி இந்த ஹவுசிங் போர்டு மாதிரி கட்டுவாங்கல்ல, எல்லாத்தையும் கட்டி இங்கே ஜெயலலிதா வந்து எப்படி கலைஞருடைய அடையாளங்கள்லாம் அழிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிச்சோ அதே வேலையை வந்து அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணி சந்திரபாபு நாயுடு கட்டின எல்லா கட்டடமும் வந்து எலும்புக்கூடா நின்றுட்டு. அப்படி எலும்புக்கூடா நின்றுட்டு இவங்க 2 பேரும் அங்கே அடிச்சுக்கிறான். சந்திரபாபு நாயுடு வந்து அவர் வச்சிருக்கிற பங்களாவை கொண்டு போய் பொக்லைன் வச்சு இடிக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாராளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு போறேன்றாங்க. ஒரிசாவினுடைய முதல் மந்திரி போகிறதுல என்ன நியாயம் கேட்டிங்கன்னா, அவங்க எங்கள் ஊர் ஜனாதிபதி, அவங்கள வந்து நாங்கள் இதை வச்சு கொச்சப்படுத்த மாட்டோம்னு நவீன் பட்நாயக் சொல்கிறார். இதை போன்ற உதிரி கட்சிகள் வந்து ஒரு 20 கட்சி போய் கை கட்டி நிற்கிது. ஆனால் மிக பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கின்ற முடிவு என்பது இந்தியாவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல் நான் நினைக்கிறேன். இது வரவேற்கப்பட வேண்டிய முடிவு. குடியரசுத் தலைவரை வந்து இவங்க அழைக்கலை, ஆனால் குடியரசுத் தலைவர் அழைக்கணும்னு எல்லா எதிர்க்கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அதாவது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஊரில் தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், 18 பெட்டி வந்தாலும் அவர் வந்தால் தான் தலைப்பா கட்டுவணுமா? ஆமாம். அவர் வந்தால் தான் தேரை பிடிச்சி இருக்கணுமா? இல்லைன்னா வெட்டுக்குத்தில் போய் முடியும். ஆமாம் ஆமாம். கறி சாப்பாட்டிலே வந்து தலைவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம், அருவா வந்து டேபிள் மேலே வைக்கிற ஊர். இது வந்து சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கலாம், மரபுகள் சம்பந்தப்பட்டது. மரபுகள், மரியாதைகள், சுயமரியாதைகள் சம்பந்தப்பட்டது. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் விளக்கிட்டேன் உங்களுக்கு. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தையாவது இவங்க பின்பற்றுறாங்களான்னு சொன்னால் அதுவும் இல்லை. அடுத்த முறை நீங்கள் சொன்னது தான், அடுத்த முறை தேர்தல் நடந்தால் என்ன ஆகும்? அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் சொல்லியிருக்கேன், நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பேசுவோம். ஒரு பிரதமர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு தலைவர் அல்ல, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் பிரதமராக முடியும். அவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. இப்போ நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் வாரணாசியினுடைய மக்களவை உறுப்பினர். ஆனால் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவர் பிரதமர். அவர் சரியா? இதுல இந்த மாநிலங்களவை என்பதுதான் மக்களுடைய பிரதிநிதித்துவம் உள்ளது. மக்களவை, மாநிலங்களவை இருக்குல்ல, ராஜ்யசபா, அது நிரந்தரமா இருக்கிறது. அந்த நிரந்தரமா இருக்கிறதுல சுழற்சி முறை அரசாங்கத்தினுடைய இது. இந்த சட்ட மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தான் ராஜ்யசபா உறுப்பினராக, அவங்க நிரந்தரமானவர்கள். அந்த அவைக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர். அது இன்னொரு எடுபடி. அவர் வாயை திறக்கல பாருங்க, அவரையும் கூப்பிடல. ஏன்னா அவரை கூப்பிட்டா இவங்களை கூப்பிடல, பிரச்சனை ஆயிரும். ஸோ அவரையும் கூப்பிடல. அப்படி 2 அவைகள் இருக்கு இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, there shall be a parliament under the president. அதாவது there shall be a president for both houses. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 74, 74(1), பிரிவு 84, இப்படி 3-4 பிரிவுகள் வந்து அதுக்குள்ள டீட்டெயில் போக வேணாம். இந்த 3-4 பிரிவுகள் வந்து குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் பற்றி பேசுது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா, முப்படை தளபதிகளை நியமிக்கின்ற அதிகாரம், பிரதமரை நியமிக்கின்ற அதிகாரம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கின்ற அதிகாரம், மாநிலங்களில் இருக்கின்ற பல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிக்கின்ற அதிகாரம், மாநிலங்களில் இருக்கின்ற பல உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை நீதிபதிகளையும் நியமிக்கின்ற அதிகாரம், தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற அதிகாரம், இப்படி அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த எல்லோரையும் நியமிக்கின்ற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்குத்தான் உண்டு. அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் கட்சி நியமனம் செய்தாலும் கூட குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவும் வராது. இந்தியாவில் நிறைவேற்றப்படுகின்ற எல்லா சட்டங்களும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு தான் கையெழுத்தாகி வந்ததா அந்த கெசட் வந்து படிக்கும். அப்போ அவங்க தான் இந்தியாவினுடைய முதல் குடிமகன்.
2 பாராளுமன்றங்களுக்கும் சேர்த்து அவர் தான் தலைவர். பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகின்ற பொழுது குடியரசுத் தலைவரோட உரையோடு தான் தொடங்க வேண்டும் என்பது மரபு. இப்ப தமிழ்நாட்டில் வந்து இவங்களை கூப்பிடாம ஒரு கூட்டம் போட்டான்னு வச்சுங்களேன், மரபு போயிடுச்சு, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலைன்னு இங்க அரகால் கோஷ்டிங்க பேசும். நம்ம கவர்னர் ரவி, மாண்புமிகு ரவி அவர்களை கூப்பிடலன்னு வச்சுங்க, இந்த விவாதம் எப்படி வருமா வராதா? அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு பாராளுமன்றம் அரசியலமைப்பு சட்டம்னு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எமர்ஜென்சி அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் 5 விதத்தில் வரும். எக்ஸிக்யூட்டிவ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து அமைப்பு ரீதியாக அரசாங்கத்தை நடத்துகின்ற ஒன்று. லெஜிஸ்லேட்டிவ் என்பது சட்டம் இயற்றுகின்ற பாராளுமன்றம், சட்டமன்றம் சம்பந்தப்பட்டது. ஜுடிஷியரி என்று சொன்னால் நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்டது. எமர்ஜென்சி என்பது அவசர நிலை காலங்களில் ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறது என்பது. மிலிட்ரி என்று வருகின்ற பொழுது இராணுவத்தினுடைய முப்படை தளபதியே குடியரசுத் தலைவர் தான். அப்போ அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 அவைகளுக்கும் அவர் தான் தலைவர். அவருடைய உரையோடு தான் கூட்டம் தொடங்க வேண்டும். அவருடைய ஒப்புதலோடு தான் எல்லா சட்டங்களும் இயற்றப்பட்டாலும் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் தான் அது சட்டமாகும். அதனுடைய அடிப்படையில் தான் அது நிறைவேற்றப்பட வேண்டும். மிக முக்கியமான எந்த முடிவுகளாக இருந்தாலும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் அது சட்டமாக மாறாது. அவசர நிலை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றாலும் அவருடைய ஒப்புதல் தேவை. அவர் நினைத்தால் இந்த அரசாங்கத்தை கலைத்துவிட்டு முப்படை தளபதிகளையும் அழைத்து வைத்துக் கொண்டு அவருடைய அவர் வந்து ஆட்சி கையில் எடுக்கலாம். முர்முக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நாங்கள் அழைக்கிறதுல வந்து என்ன அழைக்கலைன்னா என்ன தப்புன்னு பேசுறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மரபுகளுக்கு எதிரானது, மாண்புகளுக்கு எதிரானது. திருப்பி திருப்பி உடனே என்ன பண்றான், காங்கிரஸுக்கு போயிடறான். சோனியா காந்தி போய் அந்த சட்டமன்றத்தை திறந்தாங்க, ராகுல் காந்தி அங்கே போனாரு, அப்படியே அறிவு கட்ட முண்டாங்களா, அவங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, நாங்கள் தான் உயர்ந்தவன் நீ சொல்லிட்டு வந்த. அவங்க செஞ்ச தப்பியை நீ பெரிய லெவலில் செய்யறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப சோனியா செய்ததை நியாயப்படுத்த முடியாது. நாளைக்கு தமிழக அரசு கவர்னருக்கு ஒரு மரியாதை அரசியலமைப்பு சட்டப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டப்படி அது கொடுக்க வேண்டிய உரிமை. நம்ம முதல்வர் கூட அதை பத்தி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு பாருங்க, அந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டியது என்பது மரபு. அப்படி கொடுக்கலனா தான் அது தப்பு. அதனுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா, சோனியா காந்தி போனாங்க, இந்த இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இப்படி நடந்தது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காங்கிரஸ் என்பது அழிக்கப்பட வேண்டும், காங்கிரஸினுடைய வரலாறுகள் மறைக்கப்பட வேண்டும், காந்தியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எங்கேயாவது போனால் அவர் பொய் சொல்கிறது 2 வச்சிருக்காரு, என்னன்னு சொல்லுங்க? ஒன்று தமிழ், இன்னொன்று காந்தி. இது 2 பொய்யோட வெளியில் வந்துடுவார் மோடி. அப்படிப்பட்ட நிலைமையில் வரும்போது நான் சொன்ன போல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமைகளின் அடிப்படையிலும் குடியரசுத் தலைவர் என்பவர் தான் முதல் குடிமகள். அதை அழைக்காதது என்பதை விட திறந்து வைப்பதற்கு அழைக்கவில்லை என்பது கூட, அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படவில்லை என்பதற்கு பின்னால் ஒளிந்திருப்பதே திருட்டுத்தனமான சனாதனம், சனாதனத்தினுடைய மூடநம்பிக்கையின்பால் வருகின்ற பெண்ணடிமைத்தனம், பெண்களை இழிவாக பார்க்கின்ற குணம், பெண்களை வேறு ஒரு போகப் பொருளாக பார்த்துவிட்டு அவர்களுக்கு தீட்டு என்றும் கைம்பெண் என்றும் ஒதுக்குகின்ற கயமைத்தனம், இதெல்லாம் இருக்கின்ற காரணத்தால் தான் கூப்பிடல. இதை வெளிப்படையா சொல்ல முடியாது. கேட்டா அது என்ன கூப்பிடணும்னு சட்டம் இருக்கான்னு கேட்கிறவனே இனிமேல் அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசக்கூடாது, அடிமுட்டாளா இருந்தா தான் பேசுவான். ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கே தலைவராக இருக்கின்ற ஒருவர் இல்லாம ஒரு விழா நடக்கும் என்று சொன்னால் அது பிறகு எதுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை, எதுக்கு அப்புறம் கவர்னர் மாளிகை, எல்லாத்தையும் எடுங்க. ஆகவே இவர்கள் செய்கின்ற கயமைத்தனத்தை மறைப்பதற்கு இவர்கள் கொண்டு வந்து பூசுகின்ற வண்ணம் தான் சனாதனம். இப்ப இந்த சனாதனத்தை நோக்கி நான் சொன்ன மாதிரி டார்வின் தியரியிலேருந்து பின்னாடி வந்து இவங்க ரிவர்ஸ் அடிக்கிறான் பார்த்தீங்களா, வரலாற்றை இன்னொரு 300-400 ஆண்டுகள் பழமைவாதத்திற்கு கொண்டு செல்லுகின்ற முயற்சி தான் இந்த பாராளுமன்ற கட்டத்தினுடைய திறப்பு விழாவில் நடந்திருக்கின்ற அத்தனை கூத்துக்களும். தமிழை உயர்த்தி பேசும் பிரதமர் தமிழர்களை மதிக்கவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் தமிழர்களை மதித்து தான் செங்கோலை அவருக்கு புதிய நாடாளுமன்றத்தில் வைக்கிறார் அப்படின்னு பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர் சந்திக்கும் போது அது சொல்கிறாரு. இந்த செங்கோல் விவகாரம் பல்வேறு விவாதங்களை நடத்துது. அதில் என்ன நடக்குது, அவங்க வந்து பத்மா சுப்பிரமணியம் வந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இது வந்து இங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னாங்க. காங்கிரஸ் வந்து இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுது. அதாவது செங்கோல் வந்து நான் சொன்னேன்ல, இந்த தமிழ்நாட்டில் உள்ளே விட மாட்டேங்கிறானா என்னடா பண்ணுறதுக்குன்னு பண்ணுற அட்டம்ப்ட் வந்து சொன்னேன்ல, அதில் இது ஒன்று.
அதாவது செங்கோல் என்பது தமிழனுடைய மரபு அடையாளம், மன்னர்களால் வைத்து கொள்ளப்பட்டிருக்கின்ற தர்மத்தினுடைய அடையாளம், நீதியினுடைய அடையாளம், மக்களுக்கு கிடைக்கின்ற எளிய நீதிக்குண்டான ஒரு அடையாளம். செங்கோல் கையில் இருக்கின்ற போது ஒரு மன்னன் தவறு செய்ய முடியாது, தவறு செய்ய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை கொடுப்பது உண்டு. அது சோழர் கால மரபுகளில் சைவ வழிபாடு இருந்த காரணத்தினால் அதனுடைய மத சின்னங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு அது மன்னருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக மரபுகள் வழிவந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட இதற்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை என்றுதான் காங்கிரசினுடைய வாதம். அதாவது இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்த போது அன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றத்தினுடைய அடையாளமாக ராஜாஜி அவர்களுடைய அறிவுரையின் பேரில் குமாரசாமி தம்பிரான் என்று சொல்லப்படுகின்ற ஆதீனத்தினுடைய தளபதி, ஆதீனத்துடைய தலைவர் அவர்களுடைய அறிவுரைப்படி அவரே நேரில் போய் மேளதாளங்கள் முழங்க, நாதஸ்வர இசை முழங்க, உம்மிடி குடும்பத்தாரால் செய்யப்பட்ட அந்த செங்கோலை மவுண்ட் பேட்டன் அவர்களிடமிருந்து நேரு பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நேரு கொண்டு போய் அலகாபாத்தில் இதில் வச்சுட்டார், அருங்காட்சியகத்தில் வச்சுட்டாரு. உடனே நேரு அவர்களுக்கு மத நம்பிக்கைகளின் மீது இருக்கின்ற வெறுப்பு தான் காரணம் சொல்லிட்டு மறுபடியும் அங்கே கொண்டு போய் நேருவை குற்றவாளியாக நிறுவுறதுக்கு முயற்சிக்கிறாரு மோடி அவர்கள். நேரு அவர்கள் தன்னை ஒரு பகுத்தறிவாதியாக அறிவித்து கொண்டவர், மத நம்பிக்கைகளில் சடங்குகளில் நம்பிக்கை இல்லாதவர், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கின்ற ஒரு காரணமாக இருந்தாலும் கூட ஒரு மத நம்பிக்கையினுடைய அடையாளமாக அது இருக்கக்கூடாது என்பதற்காக, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதற்காக கூட ஒரு செக்குலார் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற சாதி சமய வேறுபாடுகளற்ற இந்தியாவிற்கு இது அடையாளமாக இருக்கக்கூடாது என்பதற்காக கூட வைத்திருந்தாலும் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. நான் சொன்னது மாதிரி நேரு தன்னை பகுத்தறிவாதின்னு சொல்லிக்கிட்டவர், பெரியார் மாதிரி. சாவர்கர் மாதிரி கடவுள் நம்பிக்கை எல்லாமே இந்து மதத்தை தூக்கிட்டு போனவர் இல்லை நேரு, வெளிப்படையாக ஒத்துக்கொண்டவர். இப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன சொல்லுது, அந்த காலகட்டத்தில் ராஜாஜி அவர்களாலோ மவுண்ட் பேட்டன் அவர்களாலோ நேரு அவர்களாலோ இது எந்த விதமும் ஆவணப்படுத்தப்படவில்லை, அவரிடம் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை தவிர வேறு எந்த இடத்திலும் இது ஆவணப்படுத்தப்படவில்லைன்னு ஒரு குறிப்புகள் அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குமாரசாமி தம்பிரானுடைய ஒரு புகைப்படத்தை போட்டு வந்ததாக சொல்கிறாங்க. மவுண்ட் பேட்டனும் பேசவில்லை, நேருவும் பேசவில்லை, ராஜாஜி அவர்களும் பேசவில்லை. இந்த இடத்துல இப்போ அந்த செங்கோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை போல அன்னைக்கு நாளைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் முன்னிலையில் வேட்டி கட்டிலாம் கட்டிக்கிட்டு புது மாப்பிள்ளை மாதிரி நடந்து போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆதீனங்களும் போவாங்க நாதஸ்வரம் முழங்குறதுக்கு. இதுக்கு மதுரை ஆதீனம் சொல்லியிருக்காரு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெருமை இது, தமிழகம் இதை கொண்டாடணும். ஒரு பாதியில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மரபுகளை எடுத்துக்கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த சனாதனத்தை கொண்டு போய் மீண்டும் நிறுவதற்கு செய்யப்படுகின்ற ஒரு போலித்தனமான முயற்சின்னு நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை யார் உள்துறைக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கட்டுரை எழுதினாங்கன்னு சொன்னீங்கன்னா பத்மா சுப்ரமணியன் சொன்னீங்க. பத்மா சுப்ரமணியன் என்ன செய்கிறாங்க, பத்மா சுப்ரமணியன் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது சதிராட்டமாக இருந்த ஒரு பரதநாட்டியத்தை, தேவதாசி மகளிர்களால் ஆடப்பட்டு கொண்டிருந்த ஒரு பரதநாட்டியத்தை ஒரு குழு எப்படி லபக்கிடுச்சுன்னு நம்ம பேசியிருக்கோம், ஆதாரங்களோடு நான் சொல்லியிருக்கேன். ருக்மணி அருண்டேல் என்பவர் எப்படி அருண்டேலுக்கு தாரை வார்க்கப்பட்டார், 16 வயது பெண் எப்படி 42 வயதுக்காரரை கல்யாணம் செய்து கொண்டார், ராதா பர்னியர் எப்படி ஸ்வீடன்லேருந்து வந்தவரை கல்யாணம் செய்து கொண்டார், இவர்கள் எப்படி ஒற்றை ஆலமரத்தின் கீழ் ஒரு பள்ளியை ஆரம்பித்து விட்டு அதை பரதநாட்டியத்தினுடைய உலக தலைநகராக மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல பாலசரஸ்வதியை பற்றி எங்கேயாவது பேச சொல்லுங்க. பத்மா சுப்ரமணியத்தை, பாலசரஸ்வதி பரதநாட்டியத்தினுடைய அடிக்கூறுகளிலிருந்து வந்தவன்றதை பற்றி பேசணும். இவங்கெல்லாம் கற்றுக்கிட்ட இடமே பல பள்ளிகள் இருக்குது, வழுவூர் ராமையா பள்ளி அந்த மாதிரி. ஆனால் அந்த மரபுகளிலிருந்து எடுக்கப்பட்ட நாட்டியத்தை பேசுகின்ற பொழுது திருவையாறில் நடக்கிற பஞ்சரத்ன கீர்த்தியினுடைய ஆராதனை விழா இருக்குல்ல, தியாகராஜர் ஆராதனையில், அங்கேயே நாகரத்னமா என்கின்ற தேவதாசியை ஒதுக்கிட்டு தான் இவங்க பண்ணுறாங்கன்னு 3 நிகழ்ச்சி பதிவு பண்ணியிருக்கேன். தென்னிந்திய தேவதாசிகள் நலச்சங்கம்னு ஆரம்பித்து நீதிமன்றம் வரைக்கும் போய் தான் அந்த அம்மா இது வாங்கிட்டு வந்தது, உத்தரவு வாங்கிட்ட பின்னாடி தான் அங்கே பெண்களே முன்னாடி உட்காந்து பாட முடியுது. தியாகையர் உற்சவத்தில், தியாகையர் சந்நிதியில் எனக்கு பெண்கள் எதிரே உட்கார்ந்து பாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமையை வாங்கி கொடுத்து நாகரத்னம்மா. இன்னொரு நிகழ்ச்சியில் நான் பதிவு பண்ணேன், மயிலாப்பூரில் இருக்கின்ற கௌரி அம்மாள் என்கின்ற தேவதாசி அவர்களோட முயற்சியோடு தான் வெளிநாட்டிலிருந்து வந்த எஸ்தர் என்கின்ற ஒரு ஆங்கிலேய பெண்மணியும் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணியும் வழக்கு போட்டு வெள்ளையர்களால் இது பாலியல் நோய் பரப்புகின்ற நாட்டியம் என்பதாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒன்றை கௌரி அம்மாள் என்கின்ற தேவதாசியிடம் கற்பகாம்பாள் கோவிலில் சென்று பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் வழக்கு போட்டுதான் பரதநாட்டியம் என்பதே
வெளியில் வந்துச்சு. வெளியில் வந்ததுக்கு பிற்பாடு தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு டக்கு டக்குன்னு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த மரபுகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. அதை சார்ந்த பெண்கள் இன்றைக்கு ஓரம் விட்டு விட்டார்கள். அதை சார்ந்த பெண்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பல பேர் தாழ்வு மனப்பான்மையில் அதை பற்றி பேசுவதில்லை. தாங்கள் அந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று வெளியே சொல்லுவதில்லை. ஆனால் அதையும் தாண்டி பேசுகின்ற சில பேட்டிகளை நான் பார்த்திருக்கிறேன். இதை போன்ற வரலாறுகளை எல்லாம் மறைத்துவிட்டு இப்போ பத்மா சுப்பிரமணியம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செங்கோல் வரலாற்றை கொஞ்சம் போய் தேடி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. தப்பில்லை, ஒரு ஆசையில் சொல்லியிருக்கலாம், வரவேற்போம். ஆனால் இதே குடும்பத்தில் பிறந்த அவருடைய சகோதரர் கிருஷ்ணசாமியின் பேர் இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார் 1970களில். அப்போ அந்த இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தின்னு எடுத்த ஒரு ஆவணப்படம் இருக்கு பாருங்க. 5000 வருட இந்திய சரித்திரத்தை, இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை இது பேசுகிறதுன்னு சொல்லி நம்மெல்லாம் இங்கே உட்காந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம் பாருங்க. அப்போ இந்த சனாதனத்தினுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக ஃபாரினுக்கு போனவங்கலாம் 1950, 60களிலே போய் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்து RCA ஸ்டுடியோவெல்லாம் வேலை பார்த்துட்டு, கொலம்பியா ஸ்டுடியோவில் வேலை பார்த்துட்டு வந்த அந்த கிருஷ்ணசாமி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார். அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எளிய மகன் எவனும் பிளேனே ஏற முடியாது, ஃபாரினே போக முடியாது. ஆனால் கடல் கடந்து போனால் வேதத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தவங்க தான் முதல்ல போய் உட்கார்ந்தவங்க. புரியுதா உங்களுக்கு? பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுக்கண்ட நம்மளுதும்பான்ல, அந்த பழமொழி வந்து இவங்களுக்கு தான் பொருந்தும். அப்படி எடுத்த கிருஷ்ணசாமி வந்து அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார். டாக்குமெண்ட்ரி எடுத்தப்ப அதை வந்து எல்லாருக்கும் போய் போட்டு காமிக்கிறாரு. அது வந்து வியாபாரமாகலை. அப்புறம் வார்னர் பிரதர்ஸ் வாங்கி அதை வெளியிடுறாங்க. அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஆவணப்படத்தில் தமிழ்நாட்டை பற்றி உயர்வாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பத்மா சுப்பிரமணியம் பேசணும். தமிழ்நாட்டை பற்றி என்ன குறிப்புகள் இருக்குன்னு பேசணும். அதெல்லாம் இல்லை. அந்த படத்தை போய் அத்வானி பார்க்குறாரு. அத்வானி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, காழ்ப்புணர்ச்சி பாருங்க. அந்த காலத்திலேயே இது ஒரு அருமையான ஆவணப்படம், ஆனால் அந்த டைட்டில் தப்புங்கிறார். டைட்டில் தப்பு, அதாவது இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தின்னு வச்சுட்டாராம். இந்திரா காந்தி பேர் இருக்கிறதுனால, இந்திரா காந்தி பேர் இருக்கிறதால ஒரு நல்ல ஆவணப்படம், ஆனால் டைட்டில் தப்புன்னு அத்வானி பதிவு பண்றாரு. இது எல்லாத்தையும் மறைக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா கொஞ்சம் தேடி படிக்கிற அறிவு வந்து எங்களுக்கு இருக்கு, பிள்ளைகளுக்கு இருக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு இருக்கு. நான் இதெல்லாம் இவ்வளவும் தேடி சொல்றதுக்கு யார் மீதும் உள்ள காழ்ப்புணர்ச்சி அல்ல. உண்மைகளை உண்மையாக பேசுங்கள். எல்லாவற்றிற்கும் உரிமை கொண்டாடுகின்ற பொழுது மட்டும் உங்கள் சனாதனத்தை தூக்கி தோளில் போட்டுக் கொள்ளுகின்ற நீங்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருந்த எளிய மக்களை, சனாதனத்திற்கு எதிரான போராட்டத்தை நடத்தியவர்களை, அதற்குண்டான உரிமையாளர்களை மறைத்துவிட்டு செய்யாதீங்க. உரிமையாளர்களை மறைத்துவிட்டு செய்யாதீங்க. இன்னொன்று இருக்கு. அதாவது இந்திரா காந்தி காலத்தில் வந்து 25வது சுதந்திர தினம் 1947 25 வருஷம் கணக்கு பண்ணி 72, 73 என்ன பண்ணாங்க, காலப்பெட்டகம்னு ஒன்று கொண்டு போய் செங்கோட்டை இருக்கு இல்லையா, செங்கோட்டைக்கு முன்னாடி ஒரு கேப்சூல் வந்து உள்ள வைக்கிறாங்க, பதிக்கிறாங்க. இந்தியாவினுடைய கால வரலாறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செங்கோட்டை முன்னாடி வந்து பதிய வைக்கிறாங்க. உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க காலப்பெட்டகத்தை. அது இந்திரா காந்தி தெற்பெருமைகளை கூறுவதற்காக அதில் உள்ள வச்சிருக்காரு. அவங்க குடும்பத்தை பற்றி மட்டும்தான் அவர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களோட ஆட்சி வந்தவுடனே 4வது வருஷத்துலேயே வெளியில் நோண்டி போட்டாங்க, வெளியில் தூக்கி போட்டாங்க. வெளியில் தூக்கி போட்டதில் என்ன இருக்குன்றது வந்து பாராளுமன்றத்தினுடைய நூலக குறிப்புகளில் மட்டும்தான் அவைலபிள். அதுக்கு வந்து இது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்ட அப்ளிகேஷனுக்கு சரியாக பதில் கிடைக்கல. இன்னைக்கு வந்து அது வெளியில் என்ன கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய சில பதிவுகளில் வந்து என்னெல்லாம் இருந்தது என்பது குறிப்புகளாக கிடைக்கிறத ஒழிய அந்த ஆவணம் என்பது இன்றைய வரையும் பொது பார்வைக்கு வைக்கப்படவில்லை. 75 வச்சது 4 வருஷத்தில் தூக்கி போட்டவங்க அந்த காலப்பெட்டகத்தை. அப்படி அந்த காலப்பெட்டகத்தையே தூக்கி போட்டு வரலாறுகளை அழித்தவர்கள் இவங்க சார்ந்தவங்க தான். இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வைக்கிற ஒரு புதிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் இவங்க பண்றது வந்து பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு உண்டான மரியாதையை குறைக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்கிறாங்க, சனாதனத்தை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறாங்க, சாமானிய மக்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை, மலையில மக்களை, பழங்குடி மக்களை வந்து கொச்சப்படுத்துறாங்க. இவங்க எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறதுக்கு ஐயா தயவு செய்து தமிழை ஒரு கருவியாக பயன்படுத்தாதீர்கள், தமிழர்களை முன்னிலைப்படுத்தாதீர்கள். இதுக்கு இந்த அடிமைக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆதியனெல்லாம் அவன்லாம் கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்ச உடனே ஐயோ பிரதமரே நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டாரு புலகாங்கிதம் அடைஞ்சு இந்த எம்ஜிஆர் பக்கத்தில் உட்கார்ந்த ரசிகனுக்கு என்ன ஆகுமோ, ஜெயலலிதா வந்து ஒரு மாலையை தூக்கி கொடுத்தா எப்படி எடப்பாடியிலும் தடையோடு விடுவாரோ, ஒரு கட்சி தலைவன் எப்படி நடந்துப்பானோ அதை போன்ற மனப்பான்மையில் ஆதீனங்களே நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தமிழர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த செங்கோல் என்பது வேற. யானோ அரசன் யானே கல்வன் கேட்ட ஊர் இது. தன்னைத்தானே மாய்த்து கொண்டவன். ஒரு பசுவுக்கு நீதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு மகனை கொண்டு போய் தேர்காலில் போட்டான், மனுநீதி எழுதி வச்சிருக்கோம். அவனும் போய் அன்னைக்கு மனுநீதி தான் ஃபாலோ பண்ணியிருக்கான்.
அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் செங்கோலை கொண்டு போய் வைத்து நாதஸ்வரம் வாசிப்பதாலோ தவில் அடிப்பதாலோ வேட்டி கட்டி கொண்டு நடப்பதாலோ தமிழர்களுக்கு எந்த பெருமையும் கிடைக்காது. அதாவது எப்படின்னா, நான் இதை வேறு மாதிரி பார்க்குறேன். உலகம் பூரா இவர் போய் பார்க்குறாரு, மோடி போகிறார் இல்லையா, எல்லா இடங்கள்லையும் இவர் போய் பார்க்குற குஜராத்திகள் மளிகை கடை வச்சுருப்பான், இல்லைனா ஏதாவது ஷேர் மார்க்கெட் வச்சுருப்பான், இல்லைனா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான், சீக்கியர்கள் உட்பட. ஆனால் தமிழர்கள் என்பவர்கள் தான் உலகில் இருக்கின்ற எல்லா உயர்ந்த பதவிகளிலும் ஆளுமை மிக்கவர்களாக அறிவு தளங்களில் அறிவு சுரங்கமாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது தமிழர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை மோடிக்கு இருக்கிறது நான் வரவேற்கிறேன். ஆனால் அப்படி தமிழர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை நீதியானதாகவும் நேர்மையானதாகவும் அறம் சார்ந்ததாகவும் இருக்கணும். இடிப்பாரும் இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாரும் இன்றி கெடும்னு திருக்குறள் சொல்றது முக்கியம் இல்லை. தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு வரலாற்றை அழிக்க முயற்சிக்கின்ற ஒரு மனிதனுக்கு தமிழ் ஆயுதமாக போய்விடக்கூடாது, தமிழர்கள் ஒரு கருவிப் பொருளாக மாறிவிடக்கூடாது. ஆகவே மோடி தமிழ் பேசிட்டார்னு சொல்லி நீங்கள் புலகாங்கியம் அடைவதற்கு எதுவும் இல்லை. பல வரலாறுகளை மறைப்பதற்கும் அழிப்பதற்கும் தமிழையும் தமிழ் சார்ந்த மரபுகளும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்பதுதான் முக்கியமான உண்மை. இது ஒரு நீண்ட விவாதமாக இருந்தது. ஆனாலும் இது தேவையான விவாதம் தான் இந்த காலகட்டத்தில். அதுவும் பாராளுமன்றம் புதிய கட்டடம் திறப்பு விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் இந்திய குடிமகன், முதல் குடிமகன், அவங்களுக்கு அழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அழைப்பே விடுக்கலை. ஆனால் எதிர்கட்சிக்காரங்க அவங்க தான் திறக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், மோடி இதை எதிர்த்துக்காததுக்கு என்ன காரணங்கிறது நீண்ட விளக்கமாக கொடுத்தீங்க. குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கலானாலும் இனிமே கடைசி கட்டத்திலேயாவது அழைப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாவர்கரை ரொம்ப இந்த இடத்துல குறிப்பாக சொன்னீங்க. 28ஆம் தேதி அந்த புதிய நாடாளுமன்றம் திறக்கிறதுக்கான தேதி அவங்க குறித்தது சாவர்கரை மனதில் வச்சு தான் சொன்னீங்க. அதில் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு விவரம் கேட்டதுக்கு பெரியாரை கூட அவங்க சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. உங்களை போன்றவருக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தாலும் பெரும்பான்மையாளர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா? இதுலேருந்து இது ஒரு விவாதமாக கூட ஆகலாம். அதை பொறுத்து பார்ப்போம். இவங்க நாடாளுமன்ற கட்டிடத்தை எப்படி திறக்கிறாங்க, ஜனாதிபதி திறந்து வைக்கிறனாலும் அவங்களுக்கு குறைந்தபட்சம் அழைப்பாது விடுக்கிறாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. ரெட்மி A2 சீரிஸ் வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. me.com, amazon.in, மீ ரீடல் கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.